கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்னைக்கு ஒரு வசனத்தை பத்தி தியானிக்கலாம், அதை குறித்து பேசலான்னு விருப்பப்படுறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னிடம் வருபவருக்கு பசி உண்டாகாது, என்னால் விசுவாசிக்கும் எவருக்கும் தாகம் உண்டாகாது. யோவான் 6:35. அவரே என் வாழ்வின் அப்பம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் இல்லாம நம்ம பரலோகம் போக முடியாது. அவர்தான் வழி, அவர்தான் ரூட். ஹல்லேலூயா. பாருங்க, நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ இந்த வீடியோவுடைய தலைப்பு நான் மெஸ்மரைசிங்னு வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய பேச்சு, அவருடைய அழகு, அவருடைய அரவணைப்பு, அவருடைய அக்கறை எல்லாமே பாத்தீங்கன்னா மிக சிறந்தது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது முத 2013 டிசம்பர் 28 என்னோடு கூட ஒரு ஃபாஸ்டிங்ல பேசுங்கன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கேன். நான் ரொம்ப நேரம்க்கு அப்புறம் என் அன்பு மகளே அவர் பேசினதே மகளே தான் ஃபர்ஸ்ட். இந்த மகளேக்கு பதிலா சாதாரணமா என் பேரை சொல்லிருக்கலாம், ஆனா மகளேன்னு தான் அவர் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது. மகளேன்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு பந்தத்தை உண்டு பண்ணுகிறார். நான் உடைய அப்பா, நீ உடைய மக. ஹல்லேலூயா. நம்முடைய பயாலஜிக்கல் ஃபாதர், இந்த உலகத்துக்குரிய அப்பா, இந்த உலகத்துக்குரிய தாய், இவங்க எல்லாருக்கும் பரமபிதாவாகி இயேசு கிறிஸ்து தான் அப்பா. அதை நம்ம மறந்துடக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும். இப்ப பாருங்க, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், இதுல ரொம்ப அழகா இருக்கு. என்னிடம் வருபவருக்கு பசி உண்டாகாது, தாகம் உண்டாகாது. அவர் பேசுகிற வார்த்தை பாத்தீங்கன்னா, என் அன்பு மகளே, என் ஆசை மகளே, என் தங்கங்களே. உங்களுக்கும் அந்த மாதிரி பேசணுமா, அந்த மாதிரி கேட்கணுமா? என்னோடு கூட பேசி இருக்கிறார். என்னோடு கூட அன்பு வார்த்தைகளை கொட்டி இருக்கிறார், பேசி இருக்கிறார். அவருடைய வார்த்தையினாலதான் 2013 இருந்து 2025 வரைக்கும் இப்ப வரைக்கும் டில் டேட் ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த பேச்சில் உள்ள ஈர்ப்பு, அந்த பேச்சில் உள்ள அழகு, அந்த பேச்சில் உள்ள அந்த அக்கறை, அந்த பேச்சில் உள்ள ஒரு பெரிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஈர்ப்பு, ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்கு அந்த பேச்சுல. ரொம்ப அன்பானவர். அன்புனா அவர்தான். அவரை மாதிரி யாருமே கிடையாது. அப்படி ஒரு அன்பான தேவன். இப்படி அன்பு நிறைந்த தேவன் பேசுறதுக்கு நான் எம்மாத்திரம், என்னோடு கூட ஆசை மகளே பேசுறதுக்கு நான் எம்மாத்திரம். அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் தரணும், எந்த அளவுக்கு அவருக்கு அவருக்கு நம்ம பயபக்தியா வாழணும், அவருக்கு முக்கியத்துவம் தரணும். அவர்தான் எனக்கு எல்லாமேன்னு நினைக்க தோணுமா? என் ஆசை மகளே அப்படின்னு சொன்னா கல்லும் கரையும். அவருடைய ரூபத்தின்படிதான் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். கண்ணு, மூக்கு, உதடு, ஹேர், அவருடைய ரூபத்தின்படிதான் நான் இப்படி நிக்கிறவளா இருக்கிறேன். இல்ல ஆடு மாடு மாதிரி இல்லை நான் பாக்குறதுக்கு.
அவருடைய ரூபத்தின்படி என்னை ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் பிழைக்க முடியும். ஹல்லேலூயா. அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. இந்த மெஸ்மரைசிங், இந்த ஈர்ப்பு, அவருடைய வார்த்தையில அப்படி ஒரு பவர் இருக்கு, வார்த்தையில அப்படி ஒரு வல்லமை இருக்கு. அதனாலதான் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்டே எல்லாமே உண்டாயிற்று. அவர் வாயின் வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசும் பொழுது உங்களுக்கு மனுஷங்க பேசுறதுக்கும் ஆண்டவர் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். மனுஷங்க பேசுறது சரியே இருக்காது. ஆனா தேவாதி தேவன் பேசுறது அப்படி ஒரு அன்பு வார்த்தை, ஆசை வார்த்தை, அழகு வார்த்தை. அந்த ஒரு பொறுமை, நிதானம் எந்த மனுஷனுக்கும் வராது. தாகம் தாகம் வராது, தாகம் வராதுன்னு வசனத்தை வாசிச்சோம். அப்புறம் என்ன வாசிச்சோம்? பசி எடுக்காதுன்னு வாசிச்சிருக்கோம். அப்பதான் நீங்க கேட்கலாம், சிஸ்டர் அப்பெல்லாம் எங்களுக்கு 3 வேளை, ஒரு வேளை லேட் ஆனா எங்களுக்கு பசி எடுக்குதே. போது உங்க மாம்சத்துக்குரிய பசி, நான் சொல்றது ஆவிக்குரிய பசி. சரிங்களா? ஆவி ஆத்மா சரீரம் சேர்ந்தது அந்த உடம்பு. ஆவி இந்த உடம்பை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா இறந்துடுறாங்க இல்லையா? அப்ப ஆவிக்குரிய பசியை எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? அவரே ஜீவ அப்பம். அப்ப அவர் நம்மோடு இருக்கும் பொழுது எங்க பசி? அதனால்தான் அநேக நேரங்களில் நான் யோசனை பண்ணது உண்டு, ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது அவரோடு பேசும் பொழுது பசியே தெரியாது, பசியே தெரியாது. ஃபாஸ்டிங்ல நீங்க அவரோடு இடைப்படும் பொழுது பசியே தெரியாது. பிரேயர் நிறுத்திட்டீங்கன்னா உடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். பிரேயர்ல உங்களுக்கு பசியே தெரியாது. அவரே ஜீவ அப்பம். அவர்தான் நமக்கு பிரெட் ஆஃப் லைஃப். இந்த வசனத்துல ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பிரெட் ஆஃப் லைஃப்னு இருக்கும். ஹல்லேலூயா. ஜீவ அப்பம் அவர்தான். Eat the word of God. Eat the word of God. ஆண்டுடைய வார்த்தையை நீங்க புசிக்கணும். ஆண்டுடைய வார்த்தையை புசிக்க 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 strength and energy, strength and energy. காம்ப்ளான் குடிக்க தேவையில்ல, பூஸ்ட் குடிக்க தேவையில்ல, ஹார்லிக்ஸ் குடிக்க தேவையில்ல. ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி. கர்த்தருக்கு கொடா கொடி நன்றி. ஆசை மகள், ஆசை மகளே, எப்படி ஒரு ஈர்ப்பு, எப்படி ஒரு அப்படியே அவருக்காக எதையும் செய்யலாங்கிற ஒரு வைராக்கியம் பிறக்குது இந்த வார்த்தையில. அவர் என்னோடு கூட பேசும் பொழுது, அவருடைய முகத்தை தரிசனத்துல காட்டும் பொழுது அவ்வளோ நமக்கு ரொம்ப, யாருமே இந்த உலகத்துல இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் மட்டும் நமக்கு போதும், அவர் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பிரசன்ஸ் நம்மள உருவாக்கும். அவருடைய தரிசனம், அவருடைய முகத்தை காட்டும் பொழுது, தரிசனத்துல அவருடைய முகத்தை காட்டும் பொழுது, அவர் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். மாதுளம்பழம் ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன், மாதுளம்பழம் ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன். ஆண்டவர், நான் மாதுளம்பழம் ஜூஸ் போடுறதுக்கு என்ன பாக்குறேன்? மிக்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பின்னாடி வெள்ளை அங்கி போட்டுட்டு உயரமா நின்னுகிட்டு இருக்கிறாரு. என்னுடைய ஸ்பிரிட் ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிக்குது, அது லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஜீசஸ் இப்படிதான் இருப்பாருன்னு யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. என்னுடைய ஸ்பிரிட் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கக்னைஸ் பண்ணது ஹி இஸ் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மாதுளம்பழம் முடிச்சு ஜூஸ் போட்டு முடிச்சுட்டு குழந்தைங்க வராங்க ஸ்கூல்ல இருந்து சொல்லி காம்பவுண்ட் கேட்டு கிட்ட போனா என் பின்னாடியே நிக்கிறாரு. நான் எங்கெல்லாம் போறேன்னு என் பின்னாடியே நிக்கிறாரு. எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அதனால நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த உலகத்துல யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, தேவன் ஒருவர் நம்மோடு இருக்கிறார், நம்மளோடு பயணிக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே நம்மளால
எதையும் சகிக்க முடியும், எதையும் ஏற்றுக்கொள்ள முடியும். அவருக்காக எதையும் சகிக்கலாம், அவருக்காக எதையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர்தான் ஜீவ அப்பம், ஜீவ வார்த்தை, ஜீவ நதி. ஹல்லேலூயா. அவரை பத்தி பேசணும்னா வர்ணிச்சுட்டே போலாம். அப்படி ஒரு பாசம் நிறைந்த தேவாதி தேவன். அந்த பாசத்துக்கு நான் அடிமை. இந்த வசனம் இத நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இந்த வசனம் எவ்வளவு ஒரு ஆழத்தை கொண்டு வருது தெரியுங்களா? அவர்தான் அப்படின்னு, he is my everything, Lord Jesus Christ is my everything. உங்க வாழ்க்கையை மாற்றும் பொழுது அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். காசா கர்த்தரா? உங்களுக்கு காசு வேணுமா, கர்த்தர் வேணுமா? கர்த்தர் தான் நீங்க சூஸ் பண்ணணும். கர்த்தர் தான் நீங்க சூஸ் பண்ணா காசு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஹல்லேலூயா. காசு தான் முக்கியம் அப்படின்னு ஆண்டவரை செகண்டரியா வச்சுட்டீங்கன்னா சாத்தான் பிடுங்கி போயிட்டே இருப்பான் உங்க கிட்ட இருக்கிற காசை. ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். இதுவும் கால் ஆரம்பிக்குது, இதுவும் கால் ஆரம்பிக்குது. கர்த்தர் கால் ஆரம்பிக்குது, காசு கால் ஆரம்பிக்குது. நீங்க தான் சூஸ் பண்ணணும். நான் எப்படி சூஸ் பண்ணிருக்கேன்? எல்லாரும் சொல்லுவாங்க, எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருந்தியே, நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தியே, ஊழியம் பண்றியே, உனக்கு என்ன காசு கிடைக்கும் சொல்லிருக்காங்க. ஆனா நான் ஒரே வார்த்தை சொல்லி முடிவு பண்ணிருக்கேன். கர்த்தரா காசான்னு கேட்டா எனக்கு கர்த்தர் தான். கர்த்தர் அப்படின்னும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு காசு அவர் கொண்டு வருவார். கர்த்தர் நீங்க முடிவு பண்ணும்போது அவரே உங்களுக்கு காசு கொடுக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. வாழ்க்கையினுடைய ஸ்ட்ராட்டஜி, வாழ்க்கையினுடைய அந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் ஆண்டவர் திட்டங்களை வச்சிருக்கிறாரு, அவரோடு நீங்க சேரும் பொழுதுதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பொண்ணு வெள்ளி எல்லாம் அவருடையது, அவருடையது. நம்ம சம்பாதிக்கிறதுல எடுத்து வைக்கிறோம் ஆண்டவருக்குன்னு சொல்லி, அவர் கொடுத்ததை திரும்பி ஆண்டவருக்குன்னு எடுத்து வைக்கிறோம். ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்த காசு, ஆண்டவர் கொடுத்த சம்பளம், அவருக்கு நம்ம ஹானர் பண்ணும் பொழுது அவர் கொட்டி கொட்டி கொடுக்கிற தேவாதி தேவன். ஹல்லேலூயா. அதனால அவரே அப்பமாய் இருக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய பசி, ஆவிக்கு என்ன தேவை? அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை தேவை. அவருடைய வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பசியே எடுக்காது, உங்களுக்கு பசியே எடுக்காது. நீங்க வாழலாம், நீங்க பிழைக்கலாம். வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் என்ன? லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துங்கிற வார்த்தை, இயேசு கிறிஸ்துங்கிற வார்த்தை. He is life. Lord Jesus Christ is life. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உணர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன், நிதானமா அவரை ரசித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால அவருடைய வார்த்தையை நீங்க உண்ணும் பொழுது, அவருடைய வார்த்தையை நீங்க புசிக்கும் பொழுது நித்திய ஜீவனுக்கு நேராய் ஆண்டவர் உங்களை சேர்த்து கொள்வார். பரலோகம் உங்களுக்காக உண்டாகப்பட்டது. பரலோகம், பரலோகத்துக்குள்ள இருக்கிற அமைப்புகள், பரலோகத்துல என்ன செட்டப் இருக்கு, எல்லா ஆண்டவர் உங்களுக்காக உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். இழந்த ஏதேனை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இழந்த ஏதேன் தான் பரலோகம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. உலகம் பெருசு, இந்த உலகத்துல உள்ள மக்கள் அதிகம். ஆனாலும் ஆண்டவர் மேலேருந்து பார்க்கும் பொழுது அங்க ஒண்ணு என்ன பாக்குது, இங்க ஒண்ணு என்ன பாக்குது, இங்க ஒண்ணு என்ன பாக்குது. இப்படிதான் உங்களை தேர்ந்தெடுத்து, ஏன்னா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாக்குறது இல்லை, எல்லா ஆண்டுடைய பிள்ளைகள் கிடையாது. பிரியா இருக்கா, கவிதா இருக்கா, எஸ்தர் இருக்கா, இந்த மாதிரி தான் பிக் பண்ணி ஆண்டவர் ஏன் பிள்ளைன்னு பாக்குறாரு. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை நீங்க மாறுங்க.
அவருடைய ஆசை பிள்ளைகளை நீங்க மாறும் பொழுது அவர் உங்களை நிச்சயமாகவே கைவிட மாட்டார். கர்த்தருக்கு கொடா கொடி நன்றி. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பலுகி பெருக செய்வார். அவரே ஜீவ அப்பம். நன்றி. May God bless you.